ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகிருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட்டு அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் செலக்டட். அண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ரிசல்ட்ஸு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 22/10/2025 அன்றைக்கி வந்து வந்திருந்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வந்து ஃபாரஸ்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட்லேயே டிரைவரு, அதை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸு. அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 29/10/2025லேருந்து 7/11/2025 வரலாம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் வந்து ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட்ஸ் வந்து வந்தாச்சு. இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் செலக்டட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து சர்ச் லிஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இது மூலமாக நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதன்படி இதில் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேட்டுமே சொல்லிட்டேன். 29/10/2025லேருந்து 7/11/2025 வரலாம் அப்படின்ட்டு. டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக உங்கள் மார்க்ஸு இல்லை நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இத்தனை விதமான போஸ்ட்டுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகிருக்கு. அதாவது வனக்காப்பாளர் அதெல்லாம் தவிர்த்து மற்றது எல்லாமே பண்ணிட்டாங்க. சரிங்களா? விஏஓ, ஜூனியர் டைப்பிஸ்ட்டு எல்லாமே. சரிங்களா? அதனால் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை. நான் பிடிஎஃப் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ஆனவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் வரும். அப்போ தான் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் இதுவே வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து கிடையாது. இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கோட்டா படி நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அங்கே வந்து நீங்கள் உங்கள் கோட்டாக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்ட்டு மெரிட் பேஸில் தான் வந்து எடுத்திருப்பாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? செலெக்ஷன் ஆனவங்களுக்கு கங்ராச்சுலேஷன். பட் செலக்ட் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்ஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். சரிங்களா? இன்னுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னுமே வந்துட்டு தான் வந்து இருக்க போகுது. சரிங்களா? அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.